அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பான பெருமக்களே, இன்றைய தினம் உங்களோடு மிக முக்கியமான ஆதங்கம் நிறைந்த சில செய்திகளை இந்த வீடியோ பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் முடிந்து முடிவும் கிடைத்து ஆட்சிகள் மாறி அரசியல்வாதிகள் எல்லாம் மாறி அரசும் மாறி மாற்றம் என்ற பெயரில் மாற்றி போட்டதால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, கடந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எத்தகைய சூழலை எத்தகைய பேராபத்தை நோக்கி தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த நிலைப்பாடும் இல்லை. என்னை விட மிக அறிந்தவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நான் ஒரு தலைப்பிற்குள் அல்லது ஒரு செய்திக்குள் வர வேண்டும். அதாவது தேர்தல் முடிந்தது, தொங்கு சட்டமன்றம் வந்தது இல்லையா, மைனாரிட்டி அரசு அமைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது காட்சிகளும் நிலைகளும் நியதிகளும் சூழல்களும் முழுமையாக தலைகீழாக மாறி தொங்கு சட்டமன்றம் போன்றே அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளும் சூழ்நிலைகளும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது தொங்கிக் கொண்டு இருந்தது என்று சொன்னால் பொருத்தம் என்று நம்புகிறேன். சரி, அது சம்பந்தமாக பெருசாக ஒன்று நம்ம பேச வேண்டி இருக்காது அப்படிங்கிற நம்புகிறேன். ஆனால் கடந்த 20 நாட்களில் நடிகர் விஜய் முதலமைச்சரான பிறகு முதல்வர் விஜய் அவர்கள், இந்த விஜய் அவர்கள், இவர்கள், இவர் இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத வார்த்தை பிரயோகங்கள், வாய் கூசுகிறது, மனம் நோகுகிறது. அதை அவர் இவர் அப்படின்லாம் விஜயை சொல்லி நம்ம பழக்கப்படல. அவன் இவன் கூத்தாடி கோமாளி என்று தான் சொல்லியிருக்கிறோம். அது நடிகனாக இருந்த பொழுது இப்போ முதலமைச்சராக வந்துவிட்டார். அது ஒரு ஆக்சிடெண்ட். அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏதோ அடித்தது யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்வதை போன்று உண்மையில் எதிர்பாராத விதமாக விஜயின் கைகளில் முதல்வர் பதவி மாட்டி கொண்டு இருக்கிறது. அவர் தக்க வைப்பாரா அல்லது தானாக தூக்கி போட்டுட்டு ஓடி விடுவாரா என்பதெல்லாம் அடுத்து போக போக தெரியும். அது வேறு செய்தி. இப்போ முதல்வராக ஆகிவிட்டதால் கூத்தாடி பய, அவன் இவன் நாதாரி பயல், அப்பனையை பார்த்து கொள்ள முடியாத கோமாளி பயல் என்றெல்லாம் அவன் இவன்லாம் விஜயை சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் மனசுக்குள்ள அதுதான். முதல்வர் ஆகிட்டார், விரும்பிய போல் எனக்கும் அவர் முதல்வர் என்பதால் விஜய் அவர்களை நான் அவர் இவர்னு பேசுவோமே. அதான் என்ன குடிமொழிகிற போது என்ன, ஒரு மனிதனை புகழ்ந்து தானே பேசக்கூடாது, இகழ்ந்து தான் பேசக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம அவர் இவர்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. பதவிக்கு கொடுக்குற மரியாதை அதுதான் நாகரிகம், அதுதான் சரியும் கூட. அதனால் நான் இன்று முதல் விஜய் அவர்களை அவர் இவர் என்று பேசுவோம். மனம் கொஞ்சம் ஒத்துக்க மறுக்குது, கொஞ்சம் தடுமாற்றத்தோடு சொல்லணும், கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனால் அவர் வழி இல்லை. ரைட், ஓகே. இப்போ விஜய் அவர்களுடைய 20 நாட்கள் ஆட்சியில் கடந்தது ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் உட்பட கற்பழிக்கப்பட்டு பலர்கள் கொலை செய்யப்பட்டு ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்ட அத்துமீறும் காரியங்களை தாவேக்காரனே செஞ்சிருக்கான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த தாவேக்காரன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் அவன் தாவேக்காரன். அதுக்கு முன்னாடி அவன் எவனே கிடையாது, ஒரு நசிகன். அதுக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே இல்லாத ஊர் சுற்றுறான், அப்படி தான் இருந்திருப்பான். அதனால் தாவேக்கா கட்சிக்காரன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் இல்லையா, தன் கட்சியை சார்ந்தவன், தான் விரும்பிய நடிகன் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவனை அத்துமீறக்கூடிய காரணங்கள் எல்லை மீறி விட்டது. இது யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன தெரியுமா, அதை கண்டிக்க விஜய் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தவில்லை என்பதுதான் நம்ம சொல்கிறோம் பெரிய துரதிருஷ்டம். இதைத்தான் நம்ம கோமாளிகள் ஆட்சின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அப்படி சொல்கிறது சரியும் இல்லை. ஆனால் கோமாளிகள் ஆட்சி, ஒன்றுமே தெரியாதவன் கையில், அறுக்க தெரியாதவன் கையில் 1000 அருவாளை கொடுத்தாலும் அவன் அப்படியாவது நிற்பான், எதுவுமே தெரியாது. அருவாக இருக்கிறதுக்காக அறுத்துருவான், கிழிச்சிருவான், நட்டிடுவான் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் மக்கள் சொல்கிறதுனா அறுக்க தெரியாதவங்க கையில் 1000 அறுவாளை கொடுத்து என்னடா பிரயோஜனம், ஒரு அமைச்சருக்கும் ஒரு மண்ணும் தெரியல, ஒரு கூந்தலும் தெரியல அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிக்கிறது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, ஒரு தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு ஒன்றுமே தெரியாத கோமாளி மாதிரி இருக்காங்களே,
அப்படின்னு மக்கள் சொல்வதை கேட்டு மிக மனம் வருந்துகிறது. அதை நாம் ஆமோதிப்பதில்லை. 1000 இருந்தாலும் அவர்கள் ஆளும் கட்சியாக மாறிவிட்டார்கள். சினிமாவில் நடித்தவர்கள் பெரும்பாலான பேர்கள் அமைச்சர்களாக வந்ததுனால சினிமானே நினச்சிக்கிட்டே ஷூட்டிங்கு போகிற மாதிரியே போகிறான், வரான், பேசுகிறான், நடக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் கண்ணுக்கு முன்னால் தெரியுது. சரி, பார்க்கலாம். அப்போ இத்தனை கொடூரங்கள் 20 நாட்களில், அது 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்து அதெல்லாம் 20 நாளில் மட்டும் முடிஞ்சு போச்சு, அதை விட கூடுதலாகவே. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, விஜயின் மீது தாவேக்கா மீது குற்றம் இல்லை, விஜய் மீது தான் குற்றம். அவர் எதையுமே சொல்லலை, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு கூட கண்டிக்க கூட வக்கில்லாத ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் கிடச்சிட்டாரு. அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், மிகுந்த வருத்தமான செய்தி. பிடிக்குதோ இல்லையோ, கசப்பாக இருந்தாலும் அங்கீகரிக்கத்தானே வேணும். ரைட், ஓகே. அதனால் அவர் ஆட்சியை தூக்கி நிறுத்தணும் எப்படியாவது அப்படின்னு கங்கணம் கட்டி சில பேர் களத்துக்கு ஓடுனாங்க. அதில் முதல்ல ஓடுறது காங்கிரஸ்காரன். அவன் முதுகில் கூட்டி துரோகம் செஞ்சுட்டு பச்சை துரோகிகள் தமிழ்நாட்டில். இனி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரனுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு பய கூட காங்கிரஸ்காரனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் பேசுகிறது. நம்முடைய விருப்பமும் அதான். ஒரு பய கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் விட்டோம், தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட காங்கிரஸ்காரன் சொல்கிறது வெட்கப்படணும். அந்தளவுக்கு கேவலமான, அருவருக்கத்தக்க, அற்பத்தனமான, அயோக்கியத்தனமான, ஒரு நன்றி கெட்ட அல்லது நன்றி கொன்ற ஒரு குணமுடையவன் காங்கிரஸ்காரன். இப்போ தான் புரியுது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றான் வள்ளுவன். அதெல்லாம் யாருக்கு சொன்னது அப்படின்னா, அது காங்கிரஸில் மிக பொருத்தமானது. அந்த காங்கிரஸுக்கு அந்த குரல் மிக பொருத்தம். நன்றி கொன்று விட்டு ஓடி துண்டு போட்டு அமைச்சர் பதவியில் போய் உக்காந்துட்டாங்க. ஆனால் ஒரு மண்ணும் தெரியல, ஒரு கூந்தலும் புரியல அவங்களுக்கும் புரியலை. ஏன்னா அவங்களும் புதுசு தானே. பதவியை கண்டு பல்லிழித்து அடிமைகளாக ஓடி ஒட்டி கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் ஒரு மரியாதை இல்லை. அப்படி கொஞ்சம் நாகரிகமாக பேசுவோமே, என்ன ஒன்றும் கெட்டு போகிறதில்லை. ரைட், ஓகே. ஒரு மரியாதை இல்லை. காங்கிரஸ் விடுங்க, அது நாசம், அது அவ்வளோதான். அது உட்கட்சி பூசலே வீணாக போய் கிடக்குது. ஒரு தலைமை கிடையாது. மொத்தம் எவன்லாம் காங்கிரஸ் தலைவனானா அவன்லாம் காங்கிரஸ் விட்டு வெளியே போவோம். அவன் ஒரு குரூப்பு. இப்போ இதுவரை ஒரு 30-40 தலைவர்கள் வந்து போனாங்க. எல்லாம் 30 குரூப் இருக்குது. இப்போ 31வது குரூப்பு நம்ம வந்திருக்க செல்வ பிறந்தக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அது விடுங்க, அது காங்கிரஸுடைய அந்த குணத்தை விட்டு தரலாம். நன்றியே இல்லாமல் நன்றி சொல்லவும் வரல. தோந்து போயிருக்கக்கூடிய தனக்கு தோள் கொடுத்த தோழனை சந்தித்து ஆறுதல் சொல்லவோ, சந்தித்து பேசக்கூட அருகதை இல்லாத, துணிவு இல்லாத, தெம்பு இல்லாத, நன்றி இல்லாத நாதாரி கூட்டமாக காங்கிரஸ் மாறிவிட்டதே. நாம் நேசிக்கும் காங்கிரஸ் என்பதுதான் வருத்தம். இந்த வருந்தத்தின் ஆதங்கம் தான் அந்த வார்த்தைகள். ரைட், ஓகே. தூக்கி வீச காங்கிரஸை பற்றி பேச வேண்டாம். வேஸ்ட். சரி, அடுத்து திருமாவளவன் பெரிய கொள்கைவாதி. திருமாவளவன் அவர் பேசுகிறார், நீங்களாம் கேட்டிருப்பீங்க. பதவிக்காக பல்லிழிப்பவன் அல்ல திருமாவளவன். நாட்டின் நரம்புகளெல்லாம் புடைக்க பேசி கொண்டிருந்தார். நாம் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணனாக, தலைவனாக பார்த்து மகிழ்ந்து மெய்சிலிர்த்து போன தலைவன் திருமாவளவன். அது எந்த சந்தேகம், இன்றைக்கும் அப்படித்தான். திருமாவளவனுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு மனசில். அதை எந்த இடத்துலையும் நம்ம இழக்க மாட்டோம். ஆனால் அவர் கூட கொள்கைக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி பல தேர்தல்களில் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று எம்பியாக, எம்எல்ஏக்களாக தன் கட்சியை வளர்ப்பதற்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்திவிட்டு ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காக குடுன்னு ஓடி விஜய்கிட்ட போய் சங்கமமாகி அடிமையாகி சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை அத்துமீறல்கள், எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், ஒன்றுக்கு கூட திருமாவளவன் வாய் திறக்கல. திமுகவில் கூட்டணியாக இருக்கும்பொழுது கூட்டணி என்பது வேறு, தோழமை என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கையில் பிரச்சனை என்று சொன்னால் கூட்டணியில் இருந்தாலும் தோழமையில் இருந்தாலும் திமுக விமர்சிப்போம் என்று சொன்னதோடு விமர்சித்து கொண்டிருந்த விஜயுடைய 20 நாட்களில் நடந்த எந்த கொடுமையை பற்றி வாய் திறக்கவே இல்லை. சமீபத்தில் பக்ரீத்துடைய மாடு இருக்கிற விஷயத்தில் இதுவரை வாய் திறக்கவில்லை. இது எவ்வளோ கொடூரமான சிந்தனை கொண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகுது. சீமானே பரவாயில்லையோ என்று யோசிக்க தோன்றுகிறது. அப்படி தான் தோணும். புரியுது உங்களுக்கு? இல்லாத ஊருக்கு இருப்பப்பு சக்கரன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் விட சீமான் எவ்வளோ பரவாயில்லையோ என்று தோன்றுகிறது. எவ்வளோ பெரிய நன்றி கட்டத்தனம். கூட்டணி சேர்ந்துக்கிட்டு திமுகவை கடுமையாக பேசுகிறார்கள். வளர்த்து விட்டது திமுக. பாமக திமுக கூட்டணிக்கு சேர்த்து கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகள் அங்கே நடந்தாலும் திருமாவின் மனம் நோகக்கூடாது என்பதை ஒற்றை காரணத்திற்காக பாமகவை சேர்க்காமல் ஸ்டாலின்
புறக்கணித்தார் திருமாவின் நட்புக்காக. எங்கடா இருக்கு நன்றி? கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. திருமாவுடைய விஷயத்தில் இப்படியா, திருமா இப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டார். மரியாதை கொஞ்சம் குறைய தான் செய்யுது. ஆனால் அவருக்குன்னு இதயத்தில் ஒரு இடம் இருக்குது. அது ஒரு காலத்திலும் இல்லாமல் போகாது. பார்ப்போம். வருங்காலம் வந்த பின் தான் அதன் வல்லமை தெரியும் என்பார்கள். நாளை எப்படியோ இன்று இருப்பவர் நாளை இல்லை, நாளை இருப்பவர் நாளை மறுதினம் இருப்பதில்லை என்பதான யதார்த்தங்களின் வெளிப்பாடு இல்லையா? பார்க்கலாம். ஆனாலும் திருமாவின் அணுகுமுறை மிகவும் ஏற்க முடியாத நன்றி கட்டுத்தனமாக அருவருப்பான ஒன்று. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் திமுகவோட நேரம் இருந்திருந்தால் பக்ரீத் மாடு வெட்ட தடை வந்த உடனே எந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சிருப்பா. கொள்கை மனசில் குடியிருக்கும் வரை அத்துமீறக்கூடியவர்களை கண்டால் எகிரி கொந்தளிக்க சொல்லும். மனம் அப்படி செய்யணும். சும்மா இருக்காத, அத்துமீறுகிறார்கள், அநியாயம் அப்படின்னு மனசு தோணும். உடனே கொந்தளித்து அறிக்கை விடுவார்கள், களத்துக்கு வருவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். கொள்கையெல்லாம் அடகு வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் மனசில் ஒன்றுமே. இப்போ பதவி ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்கு அடிமைப்பட்டு போனதனால் ஏற்பட்ட விளைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க திருமா மறந்து உறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு அமைச்சர் பதவி கிடைத்த மயக்கத்தில் இன்னும் அந்த பதவி மோகம், அந்த பதவி உடைய போதையிலிருந்து திருமா இன்னும் வெளியேறல. இன்னும் நடந்துச்சு. எப்படா கிடச்சிது இந்த அமைச்சர் பதவி? வானலோக பதவி இல்லை, வானத்தை தொங்கிக்கிட்டு இருக்காரு திருமா. அதனால் ஒன்றும் பேச மாட்டார். அதை விட்டு தள்ளுங்க. அடுத்து நம்ம கட்சி முஸ்லீம் லீக். என்னமோ நினச்சேன். காதர் மொய்தீன் பேராசிரியர் அவர்கள் தோழமை அன்றும் திமுகவோடு, இன்றும் திமுகவோடு, என்றும் திமுகவோடு. வசனம் மட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவே இல்லை. எவ்வளோ கேவலமான அணுகுமுறை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம் லீக் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அங்கீகரிக்க தவிர. அது நான் முஸ்லீம் லீக் கூட மாவட்ட பொறுப்பில் இருக்கேன். மாவட்ட பொறுப்பு நானும் ஒருத்தன் பொருளாளராக இருக்கிறேன் சென்னை மாவட்டத்தில். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எவ்வளோ பெரிய துரோகம். முதுகில் குத்தியவர்களில் கொடூரமானவர்கள் முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்கை தூக்கி சுமந்தது திராவிட முன்னேற்ற கழகம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து. அதுவும் கலர் காலத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி மாறி. ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு எந்த விதமான சலசலப்பிற்கும் இடம் கொடுக்காமல் பேராசிரியர் என்று சொன்னால் உடனடியாக அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கக்கூடியது. 10 கோரிக்கைகளை கொண்டு, சும்மா உதாரணம் சொல்கிறேன், 10 எடுத்துகிட்டு போக மாட்டார். 10 எடுத்துகிட்டு போகிறான்னு வைங்களேன், 8 கோரிக்கைகளை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு உடனே நடவடிக்கை எடுத்து அதையும் நடைமுறைப்படுத்துவார். அப்படிப்பட்ட நட்பில் நெருங்கிய உறவில் இருந்த ஸ்டாலின் அவர்களை முதுகில் குத்தி அவரை மனம் நோக வைத்து கொண்டு இன்றைக்கி ஒரே ஒரு கேவலமான அமைச்சர் பதவிக்காக ஒரு RSS வெறியர்களுக்கு வெஞ்சாமரை வீசக்கூடிய விஜயோடு சென்று சேர்ந்திருக்கிறது முஸ்லீம் லீக் என்று சொன்னால் பயங்கரமான கண்டனத்திற்குரிய ஒன்று. நன்றி கெட்ட குணம். லயின் ஷக்கர்த்தும் லசீதன்னக்கும் வலையின் கஃபர்த்தும் இன்னும் ஆதாபில ஷதீத். நன்றி கொன்றால் அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா எச்சரிக்கிறான். நன்றியோடு இருங்கடா, அதிகம் நன்றியோடு இருங்க. அதிகம் நன்றி, நீங்கள் நன்றி செலுத்தினா அதிகம் கொடுப்பாங்கிறான். ஆனால் உங்களுக்கு பொறுமை இல்லையே. அல்லாஹ் எதை எப்பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருக்கிறான். அவன் கொடுக்கும் வரை காத்திருக்க உனக்கு பொறுமை இல்லை. நன்றியை கொன்றுவிட்டு இன்னும் ஆதாபில ஷதீத், கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே தீருவீர்கள் இந்த நன்றி கொட்ட தன்மைக்காக. 60 ஆண்டுகள் அதாவது மெச்சு. உடனே முஸ்லீம்கள்லாம் கொதிக்கிறாங்க அப்படியே மேலேருந்து கீழே வரையிலும். 60 ஆண்டுகளாக அமைச்சர் பதவி பெறாத முதல் அமைச்சர். என்னத்தை கிழிச்சிங்க? இப்போ என்னத்தை கிழிச்சிங்க? சிறுபான்மை பிரிவு வாங்கி வச்சு என்னத்தை 20 நாள் என்னத்தை கிழிச்சிங்க? என்ன பண்ணுறாரு ஷாஜகான்? நான் கேட்குறேன். பக்ரீத்துக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நீதிபதி சொல்லிட்டாரு. சிறுபான்மை சம்மந்தப்பட்டதான் அது. ஏதாவது குரலை கொடுத்தீங்களா? பேசுனீங்களா? ஸ்டாலின் இருந்தால் அந்த தீர்ப்பு வந்திருக்குமா? வந்திருந்தா ஸ்டாலின் விட்டுருப்பாரா? அல்ல நீங்கள் தான் சும்மா இருப்பீங்களா? அப்போது உங்களை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் நீங்களும் இருப்பீர்கள். உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்லுகிறேன். ஸ்டாலினோடு நட்போடு இருக்கும் வரை நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரிந்தது. விஜயுடைய நட்பை தேடி நாடி ஓடி ஒட்டி கொண்டதால் தாவேக்காவிற்கு தாவி குதித்து அமைச்சர் பதவிக்கு பல்லிழித்து அடிமைகளாக நாசமாக போன வீணா போன அற்பத்தனமான அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு பதவி மோகத்தில் மூழ்கி போனி விஜய் கை கொடுத்ததால் உன் நண்பன் யார் என்று காட்ட உன்னைத்து நான் சொல்லுகிறேன் என்பது போன்று அந்த ஸ்டாலினோடு நட்போடு இருந்த பொழுதெல்லாம் நீங்கள் சமூக நீதிக்கு, மக்களின் உரிமைகளுக்கு, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் போராடினீர்கள், அறிக்கை விட்டீர்கள்.
அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை கையில் எடுத்தீர்கள். இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலையே. சிறுபான்மை பிரிவு அமைச்சர் என்ன அறிக்கை விட்டார்? அறிக்கை விட்டு அமைச்சர் போடுவேன்னு பயம். இனிமேல் அப்படி தான் நடக்கும். இனிமே முஸ்லீம்களுக்கு எந்த ஒன்றையும் செய்யாது, எந்த ஒன்றையும் செய்யாது. ஏன்னா அடிமையாயிடுச்சேன். நான் கேட்குறேன், ஒரே ஒரு அமைச்சர் பதவி உங்களுக்கு பெருசா? கொடுக்கல, சரி, கொடுத்துருக்கணும், ரைட், ஓகே, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வக்ஃப் போர்டு ஒரு அமைச்சர் பதவிக்கு சமம் இல்லையா? நான் கேட்குறேன், அமைச்சர் பதவிக்கு சமம் தானே? ரெண்டாவது, வக்ஃப் திருத்தச் சட்டத்தை சட்டமன்றத்திலேயே கிழித்து எறிந்த இந்தியாவிலேயே முதலமைச்சர். இது ஒன்று போதாதா? இது சமுதாய நலன் இல்லையா? சமுதாய பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? இது உன் தனி மனிதனுக்கு, உன் கட்சிக்காரன் சேர்ந்த ஒருத்தனுக்கு, தனி மனித ஒருத்தனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்குறது தான் கொள்கைன்னா, இப்போ சமுதாய நலன் உங்கள் அக்கறை கிடையாது. சிஏஏவை இந்தியா முழுவதும் அமல்படுத்தினால் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டேன் எவனும் சொல்ல, எந்த முதலமைச்சரும் சொல்லையே, ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். இது போதாது உங்களுக்கு சமுதாய நலனுக்கு? சிஏஏ என்ஆர்சி போராட்டங்களில் கலந்து கொண்டு எடப்பாடி ஆட்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்களே, இது போதாதா? இது 10 அமைச்சர் பதவிகள் சமம் இல்லையா? வக்ஃப் போர்டு திருத்தச் சட்டத்தை கிழித்து எறிந்தது 20 அமைச்சர்களுக்கு சமம் இல்லையா? தகைசால் தமிழர் விருது ஒரு முதலமைச்சர் தான் விரும்பி யாருக்கும் அதை கொடுக்கலாம். யாருக்கு கொடுத்தாரு? கி வீரமணி கொடுத்துருக்கலாம், திருமாவுக்கு கொடுத்துருக்கலாம், நல்லகனுக்கு கொடுத்துருக்கலாம், ஜவாஹிர்லாவுக்கே கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? பேராசிரியர் கொடுக்கணும். தலையெழுத்தா ஸ்டாலினுக்கு? நட்பு. நெஞ்சுக்கு நேராக நெருக்கமாக நெருங்கி பழகி நட்புக்கு மரியாதை கொடுத்ததால், பேராசிரியர் நெஞ்சுக்கு நேராக நெருங்கிய உறவோடு நேசித்ததால் பேராசிரியருக்கு தகைசால் தமிழர் இருக்குது. இது என்ன அமெரிக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கடிதம் வந்து தானே கொடுக்குற பதவியாது? ஆனால் ஒன்றிய அரசு ரெக்கமெண்ட் பண்ண பதவியாக கிடையாது. அதாவது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் விரும்பி யாருக்கும் அதை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுத்தாரு, இது போதாது, அது அமைச்சர் பதவிக்கு சமம் இல்லையா? சரி, அதையும் விடுங்க, அதையும் விடுங்க. வக்ஃப் போர்டு முஸ்லீமுக்கு தான் கொடுத்தாங்க. போனதில் 3 சீட்டு வாங்கி 3 முட்டையாயிடுச்சா? ஜெயிக்கல. 2 சீட்டு வாங்கி மாமாக்கா ஜெயிச்சுதா? நீங்கள் 3 வாங்கி தோற்றிங்க. நல்லா கவனிங்க. நான் கேட்குறது நியாயம் இருந்தால் நிதானமாக நடுநிலையாக யோசிங்க. சும்மா தேவையில்லாமல் கமெண்ட் வந்து கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது. புரியுதா? என்ன சொல்கிறான், என்ன பேசுகிறான், எதுக்காக இவன் பேசுகிறான்னு யோசித்து பேசணும். அறிவை அடகு வைத்து விட்டு அரை விழுக்காடு அறிவை கூட இருக்கின்ற அரை விழுக்காடு அறிவையும் தூக்கி அடகு வச்சுட்டு சுலைமான திட்டுறதில் கவனம் செலுத்தாதீங்க. ரைட், ஓகே. இப்போ என்னப்பா, வக்ஃப் போர்டு முஸ்லீம் லீக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் 3 சீட்டுமே வாங்கி தோந்துட்டீங்களே. 2 சீட்டுமே 2 ஜெயிச்சு தமுகவை ஏன் கொடுக்கல? ஏன் முஸ்லீம் லீக் வக்ஃப் போர்டு கொடுத்தாங்க? தலையெழுத்தா? ஜெயிச்சவங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும். தோற்றவங்களுக்கு ஏங்க தரணும்? அப்போ உங்களை முஸ்லீம் லீக்கை எல்லா கட்சிகளையும் விட ஸ்டாலின் அதிகம் நேசித்திருக்கிறார். இதையெல்லாம் மறந்துட்டீங்கல்ல. ஒரே ஒரு கேவலம், அதுவும் கேவலமான ஒரே ஒரு அமைச்சர் பதவி. என்னடா கொடுமை இது, காலத்தின் கொடுமை. இதெல்லாம் ஜீரணிக்க முடியுமா? நியாயமா இது? கேட்டாக்க என்னமோ கேரளா காங்கிரஸுக்காரங்கள்ட்ட நாங்கள் கேரளா முஸ்லீம்கிட்ட ஆலோசனை பண்ணோம். அவங்க போய் விஜய் கூட சேர்ந்து, ஆமாம் கேரளா முஸ்லீம் அப்படி தான் சொல்லுவான், அவன் அங்கே காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறான், அதனால் இங்கே காங்கிரஸ் விஜய்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் விஜய்கிட்ட காங்கிரஸ் போயிடுச்சு, நீங்கள் போய் சேருங்க அப்படின்னு தான் முஸ்லீமுக்கு சொல்லுவான். வேணாம் நான் சொல்லுவான். இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் யாருக்கும் தெரியாதாக்கும். எல்லாம் காதில் பூ சுத்த முடியாதுங்க சார். கேவலமாக முஸ்லீம் லீக் போயிடும். இதில் வேறு திமிரான அறிக்கைகள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், நன்மையும் தீமையும் நாடி நலம் பெற்ற தன்மை ஆளப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குகள் எல்லோருக்கும் பொருந்தும். உங்களுக்கு மட்டும் பொருந்தலையே சார். இது மறுமையின் சிந்தனை. இது வள்ளுவனின் வாக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வே மறுமையில் இப்படி தான் தீர்மானிப்பான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், நன்மையும் தீமையும் நாடி நலம் பெற்ற தன்மையால் ஆளப்படும் என்ற குறள் வள்ளுவனின் வாக்கு. வல்லவன் அல்லாஹுவினால் தீர்மானிக்கப்பட்ட மறுமை நிகழ்வு. மறுமையில் அப்படித்தான் ஒரு நல்லவனை தேர்வு செய்வான் தான். அப்போ ஸ்டாலின் விஷயத்தில் நீங்கள் குணமும் குற்றமும் நாடி முடிவெடுத்துருக்கணும்ல.
நன்மையும் தீமை நாடி முடிவெடுத்துருக்கோம்ல. ஒரு நன்மையும் நடக்காத விஜயோட போய் வெக்கமாக இருக்கு. வேதனையான நேரத்தில் வேறு வழி இல்லாமல் நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் கேட்டு முஸ்லீம் லீக் இருந்து கொண்டு சில பேர் ராஜினாமா பண்ணிட்டு போடா அப்படிங்க. சில பேர் சொல்லிட்டாங்க நான் ராஜினாமா பண்ண தயாராக இல்லை, முடிஞ்சால் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் கேர். உண்மை எங்கிருந்தாலும் தட்டி கேட்க வேண்டும். தந்தையாக இருந்தாலும் தவறு செய்கின்ற போது தட்டி கேட்பவன் தான் மூமின் என்ற அடிப்படையில், தன் கட்சியாக இருந்தாலும் தவறு செய்கின்ற போது தட்டி கேட்பவன் தான் சரியான தொண்டன் என்ற அடிப்படையில் நான் தட்டி கேட்கிறேன். எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. இங்கே வந்து பேச வேண்டியதான மனுஷங்களால் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டீங்களா? அழைப்பு உண்டா? மாநில நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூட்டத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன கட்சி இது? இது என்ன நியாயம்? கேட்க மாட்டோமா? ஒரு தனி மனிதனுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அலைந்ததால், ஆசைப்பட்டதால், மோகம் கொண்டதால் ஒரு சமுதாயத்தை, நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை அடகு வைத்து விட்டீர்கள். கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அற்ப பதவிக்காக சமுதாயத்தை காட்டி கொடுத்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களை தண்டிக்காமல் ஒரு காலத்தில் விட மாட்டான். நீங்கள் தண்டனைக்கூடிய அரசியல் குற்றவாளிகள் அல்லாஹ்விடத்தில். புரியுதா உங்களுக்கு? யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை எண்ணி துணிக கருமம் ஆதிலா துணிந்த பின் எண்ணுவோம் என்பதை இழுக்கு என்றான் வல்லவன். இது கூட அல்லாஹ்வுடைய தத்துவம் வரல்முறையில் குர்ஆன். ஒரு விஷயத்தை யோசிப்பது செய்வதற்கு முன்னால் யோசித்தாக வேண்டும் பெரியவர்களே. ஆனால் முஸ்லீம்கள் அந்த சிந்தனையே இல்லையே. பதவி பதவி, அமைச்சர் அமைச்சர் அமைச்சர். 10 அமைச்சருக்கு பதவிக்கு சமமான வக்போர்டு கையில் வாங்கி தோந்தவனுக்கு வக்போர்டு கொடுத்த பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. அந்த நன்றி உங்கள்கிட்ட அறவே இல்லை. நன்றி கட்டவர்கள் நீங்கள். லைன் சக்கரத்தும் அசீஸ் என்னக்கும். நன்றி உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு எல்லாம் அதிகமாக வந்து சேரும். வளையின் கஃபர்த்து மின் அதாபில ஷதீத். நன்றி வந்தால் அவ்வளோதான், தண்டிப்பேன்னு நல்லா சொல்கிறான். கடுமையாக தண்டிப்பேங்கிறான். தண்டிக்கப்படுவீர்கள். நான் ஒன்று திமுக காரன்ல, அல்லாஹ் மீது ஆணையாக திமுகவை ஆதரவானது. சென்ற தேர்தலில் அண்ணா திமுக ஓட்டு போட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மாறி மாறி போடுவோம். சமுதாயத்தின் எங்கே நன்மை நடக்கும் நினைக்கும் போடுவோம். இப்போ ஸ்டாலினுக்கு தான் இனிமேல் போடுறது. இதுவரை ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஸ்டாலின் நடந்து கொண்ட போய் விஜய் நடந்து கொள்ள பண்ணி வாய் தந்தாரா உங்கள் முதலமைச்சர்? ஸ்டாலின் இந்த தீர்ப்பு சொன்னாங்க, பக்கிரத்துக்கு ஒன்றுமே வாய் திறக்கல. திருப்பரங்குன்ற ஒரு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு சொன்னாங்க, அடுத்த நாளும் நீதிபதியை வரட்டு விட்டாங்க. முடியாது. ஸ்டாலின் ஒரே முஸ்லீம்களுக்காக வேறு எவனுக்காவனே செய்யலை. தீர்ப்பு சொல்லிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. அதெல்லாம் கிடையாது. என்னுடைய சக்திக்கு உட்பட்டு என் சமுதாயத்திற்கு, என்னை சேர்ந்தவர்களுக்கு, என்னை நேசிப்பவர்களுக்கு, என்னோடு இருப்பவனுக்கு, என் தோழனுக்கு எது நடந்தாலும் என் சக்திக்கு உட்பட்டு, என் சக்தியை மீறி நான் என் அதிகாரத்தை, என் பதவியை பயன்படுத்தி நன்மை செய்வேன் என்பதில் உறுதியாக இருந்த ஸ்டாலினுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க? முதுகில் குத்துனீங்க, நல்லா வச்சு அடித்து விட்டு போயிட்டீங்க. ஆட பாவிகளா, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? காலம் சுத்தும். இங்கே நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்று இருப்போர் நாளை இருப்பதில்லை, நாளை இருப்போர் மறுதினம் இருப்பதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.